இத்தன நாளா இந்த பரம ரகசியம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்களோ, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்ற விஷயம் கெட்டவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவால நம்ம கௌதமோட உயிருக்கே ஆபத்து இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது. நம்ம கௌதம் கிட்ட இப்போ எல்லா உண்மையுமே சொல்லி ஆகணும். அதாவது ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உண்மையான அம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்றாங்க. "அத்த என்ன மன்னிச்சுருங்க அத்த. எனக்கு வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்க்கட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பத்தின உண்மைகள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இடத்துல நம்ம ஜானகி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இலக்கியா இப்படி டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய போட்டு உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரேவதி யாரு? என்ன? ஏது? அப்படின்ற விஷயம் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் ரேவதிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இலக்கியா வந்து சொல்றாங்க. இந்த மாரி தான் ரேவதி அத்தைய பத்தி என்ன நெனைக்கிறீங்க நீங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, ரேவதி அத்த தான் உண்மையிலேயே உங்க அம்மா கௌதம். உங்கள 10 மாசம் சுமந்து பெத்தவங்க அவங்க தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம கௌதம்க்கு தல கால் புரியல. அதாவது ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இல்ல அவங்க அம்மா வந்து இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போறாங்க. கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அதுக்கு ஃபீல் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஜானகிய பார்த்து அப்படியே கதற அழுறது மட்டும் இல்லாம, "உண்மைய சொல்லு ஜானு. இலக்கியா சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? அதாவது அதாவது ரேவதி அம்மா தான் வந்து இப்ப என்ன பெத்தவங்கன்னு சொல்லிட்டு, உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தும், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கிற மாரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதுக்கான காரணம், அதாவது இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உண்மை தெரியாமயே போயிருக்கும். ஆனா அதாவது ரேவதி அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிர் போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது கடைசி ஆசையா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு ஆசைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எனக்கு வேற வழி கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, நீங்க அத்தை மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜானகி அத்தை மேல கோவப்படாதீங்க. அவங்க தரப்புலருந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட்டா தெரியும். என் தரப்புலருந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட்டா தெரியும். இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் தண்டனை குடுக்கிறதா இருந்தா எனக்கு குடுங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துமே கூட உங்ககிட்ட சொல்லாதது தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதனால என்ன மன்னிச்சிருங்க. அதே சமயம் இப்போ ரேவதி அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே சொல்லிட்டியான்னு கேட்டாங்க. ஆனா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தா கூட எனக்கு ஓகே தான். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறிட்டே சொல்றாங்க. ஆனா, நம்ம கௌதம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த இவங்கலாம் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இலக்கியா? உனக்கு தெரிஞ்சிருந்தும் சொல்லாம இருந்ததுக்கான காரணம், இவங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் ரேவதி அம்மாவ போய் பார்த்து, அந்த கடைசி காலத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.